பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 21, இறைவார்த்தை 22. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க, எங்களோடு தங்க, எங்களை உமது மகனாக மகளாக மாற்ற, எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, அதிகாலையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உம்மோடு உறவாட வேண்டும், எவ்வாறு உம்மிடம் கேட்க வேண்டும் என்றும் இறை வார்த்தையுடன் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தும் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்தார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுத்த அன்பு நேசரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, எந்த சூழ்நிலையில் உம்மை வெறுத்து விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி விடாமல் இருக்க ஆண்டவரே நாங்கள் நினைக்காதபடி நீர் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியின் பலத்தையும் வல்லமையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கின்றீர். பெந்தைக்கோஸ்து நாளன்று 120 பேர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பியதை போல இந்த நாளிலும் உமது வல்லமையினாலும் ஆற்றலினாலும் நிரப்ப நீர் எங்களை அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மால் இந்த உலகத்தில் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதனால் எந்த ஒரு காரியங்களையும் முழுமையாக செய்து முடிக்க முடியாது. மனிதன் ஒவ்வொருவரும் நிலையற்றவன் என்பதை நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றீர், சொல்லி இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுதும் எல்லாவற்றையும் இவ்வளவு நாட்களாக பெற்றிருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், தீய ஆவிகளில் இருந்து விடுதலையை கொடுக்கின்றீர். ஏனென்றால் நாங்கள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். நம்பிக்கையின் ஆவியை ஊற்றிடுவீராக, விசுவாசத்தின் ஆவியை கொடுப்பீராக.